அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட யூனிட் 1 பார்ப்போம். அதில் லெக்சர் 1 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட யூனிட் 1 என்னன்னா some basic principles and techniques. இந்த இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் a branch of chemistry that deals with, அது எதை பற்றி டீல் பண்ணுது? ஹைட்ரோ கார்பன்களையும் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஹைட்ரோகார்பன்களையும் அதோட டெரிவேட்டிவ்ஸையும் பற்றி படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியோட ஒரு பிரான்ச் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பனோட வேலன்சி வந்து 4. ஓகே, கார்பனோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும். தட் இஸ் 6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. ஓகே, ஆர்பிட்டால்களை போடுவோம். 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், 2s ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான், 2pzல 2 எலக்ட்ரான். ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி படி சிங்கிள் ஆஃப் இல்லாததுக்கு பிறகு தான் பெயர் ஆகும். ஸோ இதில் 1 2pxல 1 2pyல 1. கார்பன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி டைவேலண்ட். ஏன்னா சிங்கிள் ஆஃப் இல்லானது 2 ஆர்பிட்டால்ஸ். ஓகே, சிங்கிள் ஆஃப் இல்லானது 2 ஆர்பிட்டால்ஸ். ஸோ கார்பன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி டைவேலண்ட். கார்பனை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்ன? டைவேலண்ட் அப்படின்னு. ஆனால் கார்பன் அதனுடைய ஸ்டேபிள் காம்பவுண்டுகளில் எல்லாம் அதோட வேலன்சி என்னவா இருக்குது? 4. அதோட வேலன்சி 4 இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் 2s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ப்ரொமோட் ஆகி 2pzக்கு போயிருக்கும். 2pzக்கு போச்சுன்னா நவ் கார்பனோட வேலன்சி வந்து 4. இப்போ கார்பனோட வேலன்சி 4. மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, இதில் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில 4 பாண்டு இருக்குது. எல்லாமே சிக்மா பாண்டு தான். எந்த 2 ஆட்டத்துக்கு இடையில பாண்டு ஃபார்ம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் பாண்டு சிக்மா பாண்டு தான். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பாரு, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. ஓகே, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த பாண்டு ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. 4 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரே ஒரு கார்பனில் இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், 2pxல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், 2pyல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், 2pzல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், இந்த 4 எலக்ட்ரானும் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ பாண்ட் யாருக்கெல்லாம் இடையில ஃபார்ம் ஆகிருக்கும்? 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் 2s ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனுக்கும் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சு. அந்த பாண்டு சிக்மா பாண்டு தான். அதே மாதிரி தான் 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனும் 2px ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனும் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த பாண்டு சிக்மா பாண்டு தான். அதே மாதிரி 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனும் 2py ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனும் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த பாண்டு சிக்மா பாண்டு தான். லாஸ்ட்டாக 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனும் 2pz ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனும் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த பாண்டும் சிக்மா பாண்டு தான். இப்படி 4 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாண்டு இதில் கிடைக்குது. ஆனால் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டுலேருந்து சேமாக இருக்குது. எல்லா கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டுலேருந்தும் சேம் தான். தட் இஸ் 1.09 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். 1 ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டரில் சொன்னால் 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டர். ஓகே, அதை விடுங்க. ரைட், கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டுலேருந்து சேமாக இருக்கிறது. இப்படி சேமாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே 4 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்படி சேமாக வர வாய்ப்பு இல்லை. அப்போ பாண்டு ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்துருக்கு. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னா ஹைபிரிடைசேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஹைபிரிடைசேஷன். இப்போ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன? பாண்டு ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இன்டர்மிக்ஸ் ஆகிருக்கு. அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இன்டர்மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன? ஹைபிரிடைசேஷன். ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் இன்டர்மிக்ஸ் ஆனதுனால sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைச்சிருக்கு. sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைத்திருக்கிறது. எத்தனை எண்ணம் கிடைச்சிருக்கு? 1 2 3 4 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைச்சிருக்கு. ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஹைபிரிடைசேஷனை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட், sp3 மைனஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். ஓகே, sp3 மைனஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்டுகளில் இருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷனை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2.
இதில் இந்த ஏ கார்பன் வச்சுக்கோ, இது பி கார்பன், இது சி கார்பன். ஒவ்வொரு கார்பனோட ஹைபிரிடைசேஷனையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே ரைட். இந்த கார்பனை சரௌண்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய பாண்டுகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3 ஹைட்ரஜன், எல்லாமே சிக்மா பாண்டு தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இங்கே கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ஒரு பாண்டு இருக்கு, அந்த பாண்டு சிக்மா பாண்டு தான். ஏன்னா எந்த 2 ஆட்டத்துக்கு இடையில பாண்டு ஃபார்ம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் பாண்டு சிக்மா பாண்டு தான். ஸோ அப்படி பார்த்தா இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்னா, இந்த ஃபார்முலாவில் போட்டால் sp3 minus 0 which is equal to sp3. அந்த கார்பனோட A அப்படிங்கிற கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3. நெக்ஸ்ட் பி கார்பனோட ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிப்போம். இந்த கார்பன் ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அது சிக்மா பாண்ட். இந்த கார்பன் கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுவும் சிக்மா பாண்ட் தான். இங்க இந்த கார்பன் சிங்கிற கார்பன் கூட ஒரு பாண்டை 2 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் பாண்ட் சிக்மா பாண்ட். எந்த 2 ஆட்டத்துக்கு இடையில பாண்டு ஃபார்ம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் பாண்ட் சிக்மா பாண்ட் தான். அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் வந்து பை பாண்ட். ஓகே, ஸோ பிங்கிற கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன வரும் அப்படின்னா sp3 minus 1. ஏன்னா நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் 1 இருக்கு. ஸோ அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. லாஸ்ட் கார்பனோட ஹைபிரிடைசேஷன் அதுவும் sp2 தான். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் போட்டால் sp3 minus 1 வரும், which is equal to sp2. இப்போ நம்ம இந்த டாபிக் இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா ஹைபிரிடைசேஷன் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகே, ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன? இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்ஸ் ஆகி ஹைபிரிட் ஆர்பிட்டால்களை உருவாக்கும். ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா 4 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணலாம்? ஓப்பன் செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட், க்ளோஸ்டு செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஓப்பன் செயின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார்பன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார்பன், லாஸ்ட் கார்பன் நாட் கனெக்டட் ஈச் அதர். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் லாஸ்ட் கார்பனும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், ஓப்பன் செயின், இது ஓப்பன் செயின், சி இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது லாஸ்ட் கார்பன். இந்த 2 கார்பனும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்காது, நாட் கனெக்டட் ஈச் அதர். ஓகே ரைட், இதுதான் ஓப்பன் செயின். க்ளோஸ்டு செயின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன் லாஸ்ட் கார்பன் கனெக்டட் ஈச் அதர். அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இப்படி இருந்ததுன்னா இது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் அல்லாட்டி க்ளோஸ்டு செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எஸ், இந்த ஓப்பன் செயினில் சேச்சுரேட்டட் இருக்கு, அன்சேச்சுரேட்டட் இருக்கு. சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட், அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, சேச்சுரேட்டட்னா என்ன? அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க்டு வித் சிங்கிள் பாண்ட். பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு வித் சிங்கிள் பாண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன சொல்லலாம்? சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல 2 இருக்கு, ஆல்கீன்ஸ் இருக்கு, ஆல்கைன்ஸ் இருக்கு. ஓகே, ஆல்கீன்ஸ் அப்படின்னா என்னன்னா டபுள் பாண்டட் காம்பவுண்ட். இதுல between any 2 carbon atoms there will be a double bond. ஏதாவது 2 கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் இருந்தா அந்த கிளாஸ் ஆஃப் காம்பவுண்டுகளை நம்ம ஆல்கீன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, C டபுள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C. There will be a double bond between any 2 carbon atom. ஏதாவது 2 கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் இருந்தா அதை வந்து ஆல்கீன்னு சொல்றோம். அது அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இன்னொன்று அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட், தட் இஸ் ஆல்கைன்ஸ், ட்ரிபிள் பாண்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இதே மாதிரி தான் between any 2 carbon atoms there will be a triple bond. ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அதை வந்து நம்ம ஆல்கைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ C ட்ரிபிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C. ஓகே, இது ஒரு அன்சேச்சுரேட்டட் ஆல்கைன். எஸ், சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் தான் ஆல்கேன்ஸ். அதோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. அன்சேச்சுரேட்டடில் 2 இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது ஆல்கீன்ஸ், ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியது ஆல்கைன்ஸ். டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n. ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டுகளோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n-2. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிருக்கிறது ஈஸி.
CnH2n இது சென்டரில் இருக்குது, -2 அந்த பக்கம், +2 இந்த பக்கம். சிம்பிள், ஈஸி தான். CnH2n alkene, CnH2n -2 alkyne, CnH2n +2 that is alkanes. Okay, so open chain முடிஞ்சது. ஓப்பன் பிரிக்கலாம். சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட், அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட். சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடியதில் முக்கியமான காம்பவுண்ட் யாருன்னா ஆல்கேன்ஸ். அதோட மாலிகுலர் ஃபார்முலா CnH2n +2. அன்சேச்சுரேட்டடில் ஆல்கீன், ஆல்கைன். ஆல்கீனோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n, அதில் டபுள் பாண்ட் இருக்கும். ஆல்கைன்ஸோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n -2, அதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வருவோம். க்ளோஸ்ட் செயின். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார்பன்ஸ் கனெக்டட் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் கார்பன் லாஸ்ட் கார்பன் ஒரு ரிங் மாதிரி கனெக்டடாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? க்ளோஸ்டு செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஹோமோசைக்ளிக் இருக்குது. ஹோமோசைக்ளிக்னா என்னன்னா அந்த ரிங் ஒரே மாதிரியான ஆட்டத்தால் உருவாக்கப்பட்டிருந்தால் அதை ஹோமோசைக்ளிக்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹோமோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா என்ன? ஹெட்ரோசைக்ளிக்னா வேற ஏதாவது ஹெட்ரோ ஆட்டம் இருக்கும், ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த மாதிரிப்பட்ட ஆட்டம்ஸ் எல்லாம் இருந்து அந்த ரிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஹெட்ரோசைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எஸ், இதில் ஹோமோசைக்ளிக்கில் அலிசைக்ளிக் இருக்குது, அரோமேட்டிக் இருக்குது. அலிசைக்ளிக் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் மாதிரியான காம்பவுண்டுகள் அலிசைக்ளிக். ஓகே, எஸ். அரோமேட்டிக் காம்பவுண்டுகள்னா பென்சீன் ரிங் இருக்கக்கூடிய காம்பவுண்டுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.